Now I call Rehan Atai from grade 2 to give the Tamil motivation speech. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. ஒருவனுடைய மனதில் சில ஆசைகள்லாம் இருக்கும். ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு மாதிரி ஆசை. ஒவ்வொருத்தனுக்கு ஐபிஎஸ் ஆகணும், போலீஸ் ஆகணும், கிரிக்கெட் பிளேயரானு சொல்லி ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு மாதிரி ஆசை. அதை எல்லாராலையும் அடைஞ்சிட முடியாது. அது யார் அடைய முடியும்னா, யார் அவன் மீது நம்பிக்கை வைத்து விடாமுயற்சியோடு இருக்கிறானோ அவனால் மட்டும்தான் அதில் அடைய முடியும். உதாரணமாக உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். அது என்னன்னா, ஒரு எறும்புக்கும் ஒரு பறவைக்கும் ஒரு போட்டி. என்ன போட்டினா, யார் ஃபஸ்ட்டு அந்த மலையின் மீது போய் செல்கிறாங்கன்னு சொல்லி ரெண்டுத்துக்கும் ஒரு போட்டி. சரின்னு சொல்லி அந்த போட்டி ஆரம்பிக்குது. பறவை அந்த மலையை நோக்கி செல்ல ஆரம்பிக்குது. சிறு நேரத்தில் அந்த மலையை கடந்துருச்சு. எறும்பை பார்க்கும்போது அந்த மலையை பாதி கூட கடக்கலை. அப்போது இந்த பறவை எறும்பை கேலி கிண்டல் செய்து சொல்லிச்சாமா, எனக்கு ஆரம்பத்திலே தெரியும், ஒரு சின்ன எறும்பால் பறவையோட போட்டி போடலாமா, இதை உணர்த்துறதுக்காகத்தான் உன்னுடன் நான் போட்டி போட்டேன்னு சொல்லி அந்த பறவை பார்த்து எறும்பு சொல்லிச்சாமா. அப்போது எறும்புக்கு ஒரே சங்கடம், ஒரே அவமானமாக இருந்துச்சு. அப்போது சில காலங்களுக்கு பிறகு அந்த எறும்பு தன் விடாமுயற்சியுடன் அந்த மலையின் மீது ஏறுகிறது. அந்த மலையை கடந்து விட்டுருச்சு. அப்போது அந்த பறவை எறும்பை பார்த்து கேட்டுச்சாமா, எறும்பே எப்படி நீ இதை கடந்த? அப்போ அந்த எறும்பு சொல்லிச்சாமா, வெற்றி என்பது எல்லோருத்துக்கும் பொதுவானது. சிலருக்கு வெற்றி என்பது சீக்கிரமாக கிடைத்திரும், சிலருக்கு வெற்றி என்பது தாமதமாகும். யார் நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடன் இருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி கிடைக்கும் என்று இந்த எறும்பு சொல்லிச்சாமா. இப்போ நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதே அந்த எறும்பு இது பறவை இப்படி சொல்லிருச்சான்னு சொல்லி பின்னாடி போயிடுச்சுன்னா இன்னாடிக்கு அந்த மலையின் மீது ஏறி சாதனை படைத்திருக்க முடியாது. இதே அது மீது நம்பிக்கை வச்சு விடாமுயற்சி வச்சதுனால தான் அந்த மலையின் மீதியே சாதனை படைச்சிருக்கு. இதே போன்று ஒரு கிராமத்தில் நந்தன் சொல்லி ஒரு விவசாயி இருந்தான். அவனுடைய காட்டில் பல வருடமாக உழைத்த பயிர்கள் எதுவுமே வரல. அப்போது அவன் மிகவும் சங்கடப்பட்டு இருக்கிறான். ஒரு நாள் ஒரு பெரியவர் அவனிடம் வந்து சொல்கிறாரு, நல்ல முயற்சி இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்று சொல்கிறார். அப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டு அவனுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி அவன் ஒரு புதிய உழைப்பை கொண்டு தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் ஒரு காட்டில் அந்த வயலை பராமரிக்கிறான். செய்யும் பொழுது சிறிது காலத்திலே அந்த பயிர்களும் நல்லா விளைஞ்சிருச்சு. அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சிக்கான காரணம் என்னென்னா, அவன் மீது நம்பிக்கையை வைக்கலைன்னா இந்த மகிழ்ச்சி அவனுக்கு கிடச்சிருக்காது. இதை போன்று இன்னொன்று என்னென்னா, ஒரு ஸ்கூலில் எல்லாத்துக்கும் ஓட்டப்பந்தயம் சொல்லி ஒரு போட்டி. அது எல்லாத்துக்கும் நிற்கிறாங்க. ஒரு பையனும் வந்து நிற்கிறான். அவன் இப்போ எப்படி இருக்கானா, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு தாழ்ந்த ஜாதிக்காரனாக இருக்கான். அவள் பிடி சார் அந்த பையனை பார்த்து சொல்கிறாரு, தம்பி நீ போய் பின்னாடி நில்லுப்பா, நீ வந்து தாழ்ந்த ஜாதிக்கார இவங்களும் நிற்காத அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவனுக்கு இது கேட்டவனே அந்த இடத்துல ரொம்ப அவமானமாக இருந்துச்சு. அப்படி இருந்தும் அவன் நினச்சான், நான் இப்படியாவது இதில் ஜெயிப்பேன்னு சொல்லி அவன் நம்பிக்கை கொண்டான். அப்போ அந்த ரன்னிங் ரேஸ் நடக்கும்போது போகிறான், ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவங்க முன்னாடி தான் இருக்காங்க, இவன் பின்னாடி இருக்கான். ஓட அந்த ஃபினிஷிங் லைனை டச் பண்ணிடுறான். அவனுக்கு ஒரே சந்தோஷம், பெட்ரோல் சந்தோஷம். இதே அந்த பிடி சார் அவனை கேவலப்படுத்தினதுக்காக பின்னாடி போயிருந்தா அவன் நேரத்துக்கு ஜெயிச்சிருக்க முடியாது. அடுத்தவங்க நம்மளை டிமோட்டிவேஷன் செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அதை நம்ம இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டுட்டு நம்ம இலக்கியத்தை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் அப்போ தான் வெற்றி பெற முடியும். என் உரையை முடிப்பதற்கு முன்னால் விடாமுயற்சி என்கிற ஒரு கவிதையை சொல்லி நான் முடிக்க. வளர்ந்தால்தான் நதிக்கு அழகு, வளர்ந்தால்தான் செடிக்கு அழகு, முயன்றால்தான் மனிதனுக்கு அழகு, மூச்சு விடுவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். வாஹிருதாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ அலைக்கும்